குறிப்பாக இந்த அரசு அமைஞ்சதுல இருந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்காக மட்டும்தான் முழுக்க முழுக்க இருக்குது. இங்க மெஜாரிட்டியா பெண்கள் தான் இருக்கிறீங்க. உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் இந்த அரசு அனுபவிக்கிற ஸ்கீம்ஸ் எல்லாமே பெண்களுக்கு சம்பந்தமான மட்டும்தான் இருக்குது. மற்றபடி மற்றவங்களுக்கு யோசிக்கிற தலைவர் அவர்கள் வந்து தூங்கி எழுந்திரிச்சு வேற விஷயம் யோசிக்கிறாரோ இல்லையோ, நான் காலையில் எழுதி சொன்னேன் பெண்களுக்கு ஏதாவது ஸ்கீம் அறிவிச்சு விடலாமா அப்படின்னா முதல் ஒரு 3 வருஷம் 2023 24 வரைக்கும் எல்லா ஸ்கீமும் தொடர்ந்து அறிவிச்சுட்டே இருக்காங்க. இப்போ விளையாட்டு துறையில் இருந்தாலும் பெண்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விதத்திலையும் ஒரு என்கரேஜ்மெண்ட். பழைய ஆட்சியிலாம் இந்த ஸ்போர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்றது இந்த அளவுக்கு ஒரு ஹைக் இருக்காது. ஏன்னா ஒரு ப்ராப்பர் சப்போர்ட் அவங்களுக்கு கிடையாது. திறமையானவர்கள் தமிழ்நாடுல இருந்து வரணும் அப்படின்றத இந்த கவர்மெண்ட் அமைஞ்சதுக்கு அப்புறம் தான் அவங்க எல்லாத்துக்குமே முடிவெடுத்து பண்றாங்க. இந்த மாதிரி ஒரு இண்டிவிஜுவலும் வளர்ந்தால்தான் ஒரு நாடு வளரும் அப்படின்ற ஒரு திட்டத்துல மாண்புமிகு கழக தலைவர் அவர்கள் கொண்டு போயிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தொடர்ந்து ஒரு இண்டிவிஜுவல்ஸ் வளர்ந்தா ஒரு நாடு வளரும் அப்படின்ற ஒரு நோக்கத்தை கொண்டு போறது திராவிட முன்னேற்ற கழகம் தான். இப்படி பல்வேறு கட்சிகள் வரலாம். ஆண்ட ஏடிஎம்கேயாலையும் முக்காவாசி ஸ்கீம் இந்த மாதிரி ஒரு பெனிஃபிட்டா தமிழ்நாட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. ஏன் முடியாது அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ப்ராப்பரான எஜுகேட் கிடையாது. அவங்களுக்கு வந்துட்டு சபார்டினேட் மேலே இருக்காங்க, அவங்க சொல்றதை கேட்டு தான் செயல்படுவாங்க. இங்க அப்படி கிடையாது. போல்டா அடிப்பாரு நம்ம செய்ய எப்பேற்பட்ட ஒரு இன்னல் நீங்க கொடுத்தாலும் அதாவது ஸ்கூல் எஜுகேஷனுக்கு 4000 கோடி நீ கொடுத்தாலும் நான் ஹிந்தியை நீ திணிச்சாதான் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னாலும் எனக்கு தேவையில்லை அப்படின்றாரு. இந்த மாதிரி போல்டா அடிக்கிறது எப்பேற்பட்ட எதிரியா இருந்தாலும் சமாளிக்கிற ஒரே ஒரு தலைவர் மாண்புமிகு கழக தலைவர் அவர்கள் தான். இந்த மாதிரி இருக்கிறப்போ 2026 எலெக்ஷன் அப்படின்றது குரூஷியல். உங்களை எல்லாமே டைவெர்ட் பண்றதுக்கான விஷயங்கள் மட்டும்தான். இப்ப ஒரு ஆக்டர் வராரு அப்படின்னா அவங்கள்ட்ட ஒரு தெளிவான புரிதல் இருக்காது, கொள்கை இருக்காது. ஸ்கீம்ஸ் என்ன கொண்டு வர போறீங்கன்னா ஒன்றும் தெரியாது. ஒவ்வொரு மேடையிலுமே சொல்ற விஷயங்கள் நம்ம எல்லாமே இம்ப்ளிமெண்ட் பண்ணி 5 வருஷம், அதாவது கலைஞர் தீர்வுலேயே நம்ம அதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம். அது எதுவுமே புரியாம புதுசா அவங்க சொல்லுவாரு, உலகுவாரு என்ன பேசணும் அப்படின்றது தெரியாது. இளைஞர்களை டைவெர்ட் பண்ணுவாரு. தயவுசெய்து சொல்றேன், உங்க வீட்டுல இருக்க இளைஞர்களை நீங்க எல்லாமே சொல்லி புரிய வைங்க. இன்னைக்கு பேப்பர்ல பாத்தீங்கன்னா தெரியும், ஒடிசால இன்னைக்குதான் இலவச பஸ் பாஸ் திட்டம் அப்படின்றதே கொண்டு வராங்க ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு. எல்லாமே 2000 தலைவர் கொண்டு வந்துட்டாரு. 25 வருஷம் கழிச்சு இப்பதான் ஒடிசால கொண்டு வராங்க. அதாவது நம்ம எல்லாம் தமிழ்நாடுலாம் இந்த ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு 25 வருஷம் நம்ம முன்னோக்கி இருக்கிறோம். ஆனா இன்னும் நம்ம பிஜேபி ஆளுற மாநிலங்கள்லாம் போனோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இன்னும் 50 வருஷம் அவங்களுக்கு முன்னோக்கி இருக்கிறோம். ஏன்னா இப்போ நமக்கு ஸ்ட்ரீட் இவ்வளவு பெருசா இருக்குது, ரோடு இருக்குது, லைட் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, வீட்டுல தண்ணி போனா கார்பரேஷன் வாட்டர் வருது. இன்னமும் பிஜேபி ஆளுற யூபியில போனோம் அப்படின்னா அது எல்லாமே வந்துட்டு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சவுத் ஆப்பிரிக்கா மாதிரி இருக்கும். உண்மையாலுமே அதாவது நம்ம டிவிலையும் வீடியோஸ்லையும் பார்க்கறது மட்டுமே உண்மை கிடையாது. ஃபீல் ரியாலிட்டி போய் பார்த்தாதான் தெரியும். அவங்க காட்டுறதெல்லாம் இப்போ யூபியில பர்டிகுலர் ஒரு சிட்டி மட்டும் தான். எக்ஸாம்பிளுக்கு தமிழ்நாடுன்னு எடுத்துக்கிட்டோம்னா சென்னை மட்டும் தான் டெவலப்பா இருக்கும். வேற எந்த ஊருமே டெவலப்பா இருக்காது. அவங்களுக்கு எந்த வித ஒரு எஜுகேஷன் நாலேஜும் கிடையாது. இன்னமும் யூபியில 1வது 2வது 3வது படிக்கிறவங்களோட சேர்த்து 8வது படிக்கிறவங்களும் இருக்கிறாங்க, 10வது படிக்கிற ஸ்டூடெண்ட் இருக்காங்க. எல்லாத்தையும் வச்சு ஒரே கிளாஸ் தான் எடுக்கிறாங்க. அவங்களுக்கு நம்ம மாதிரி கல்வியில ஒரு நாலேஜே கிடையாது. ஸ்டூடெண்ட்டை நம்ம எப்படி கைட் பண்ணணுன்றது தெரியாது. வருகின்ற தலைமுறையை நம்ம எப்படி கொண்டு போறோம் அப்படின்ற அவங்களுக்கு ஒரு நோக்கமே இருக்காது. நம்ம படிக்கிறப்பெல்லாம் நான் படிக்கிறப்பெல்லாம் 100% லிட்ரஸி இருக்கிற ஒரு ஸ்டேட் அப்படின்னா கேரளாவை சொல்லுவாங்க. அதாவது அதிக கல்வி அறிவு உள்ள மாநிலம் அப்படின்னா கேரளாவை சொல்லுவாங்க. ஆனா அதை எல்லாமே இந்த அரசு அமைஞ்சதுக்கு அப்புறம் அப்படியே அவங்கள பீட் பண்ற அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. சில பேர் பொருளாதார சூழ்நிலை நிற்கிறாங்க, அதையும் சரி பண்றதுக்கான முன்னெடுப்பை எடுத்துட்டு இருக்காங்க. இப்படி ஒருத்தரும் மேல வந்தால் மட்டும்தான் ஒரு நாடு நல்லா இருக்கும், நீங்க எல்லாருமே நல்லா இருக்கணும்ன்ற ஒரு எப்பயுமே ஒரு காட்டில் இருக்கிற முதல்வர் அவர்கள் அதோடு சேர்த்து திருச்சி ஒரு டெவலப் எப்பெல்லாம் இந்த அரசு அமைதோ அப்பெல்லாம் மாண்புமிகு அமைச்சர் ஐயா அவர்கள் ஒரு பெஸ்ட் துறையை வாங்கி பல்வேறு டெவலப்மெண்ட்டை திருச்சி கொண்டு வராங்க. ஸோ அவங்களுக்கு வர எலெக்ஷன்ல நீங்க சப்போர்ட் பண்ணணும். வர 2026 எலெக்ஷன்லையும் நீங்க வந்துட்டு தெளிவா யோசிச்சு பாருங்க, எவ்வளவு விஷயங்கள் இந்த ஆட்சி அமைஞ்சதுக்கு அப்புறம் நடந்திருக்கு. மாண்புமிகு அமைச்சர் ஐயா அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராகி அமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் எவ்வளவு விஷயங்கள் கொண்டு வந்திருக்காங்கன்றது ஃபியூச்சரிஸ்டிக்கா நிறைய விஷயங்கள் யோசிச்சு திருச்சிராப்பள்ளி மாநகராட்சி ரொம்ப ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்கிறாங்க. அதாவது பாப்புலேஷனுக்கு ஏற்ற மாதிரி அவங்களும் அப்கிரேட் ஆகி போயிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு தமிழ்நாடுங்கிற ஒரு மாநிலம் முன்னேறணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கட்சி இந்த மாதிரி, அதாவது கிரிக்கெட்ல நீங்க எடுத்துக்கணும், விராட் கோலி விளையாட்டா மட்டும்தான் இந்த மாதிரி விஷயங்களை பண்ண முடியும். அந்த மாதிரிதான் ஸ்டாலின் அவர்கள் சிஎம்மா இருந்தால் மட்டும்தான் இந்த விஷயங்களை பண்ண முடியும். புதுசா அண்ணன் சொன்ன மாதிரி புதுசா ஒருத்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறோம்னு சொல்லிட்டு
உங்களோட ஒரு ஓட்டும் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ஸ். நீங்க புதுசா ஒரு கட்சிக்கு கொடுத்து பார்க்கணும் அப்படின்றதுக்கு முன்னாடி ஓட்டு போற அன்னைக்கு நீங்க யோசிச்சு பாருங்க எவ்வளவு பெனிஃபிட் அடைஞ்சிருக்கோம் அப்படின்னா. 2011 இருந்து 25 இந்த 26 இந்த வருஷம் இந்த ஒரு 15 வருஷத்துல எந்த 5 வருஷம் உங்களுக்கு ஒரு கோல்டன் பீரியடா இருக்கும், எந்த 5 வருஷம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப மாரல் சப்போர்ட்டா இருக்கும்ன்றத பாருங்க. ஏடிஎம்கே பீரியட்ல ஒரு அந்த ஆட்சி காலத்துல ஒரு இடத்துல கூட மக்களை தேடி வந்துட்டு ஒரு முகாம் நடத்தி உங்க குறைகள் என்ன என்கிட்ட சொல்லுங்க நான் சரி பண்ணி தரேன் அப்படின்னு ஒருத்தர் கூட வந்தது கிடையாது. ஆனா இந்த ஆட்சியில மட்டும்தான் உங்களோட ஸ்டாலின் சொல்லிட்டு ஒரு வார்டுக்கும் கேம்ப் போட்டு உங்க குறை என்னப்பா நீ சொல்லு, என்னால முடிஞ்ச நான் ரெடிஃபை பண்ணி தரேன், அப்படி இல்லையா அது ப்ராப்பர் ரிப்ளை நான் கொடுக்குறேன். நீங்க இண்டிவிஜுவலா அதிகாரிகளை போய் சந்திக்கிறதுக்கும் அதிகாரிகள் உங்களை வந்து சந்திக்கிறதுக்குமான ஒரு மாற்றத்தை கொண்டு வரது இந்த கவர்மெண்ட் தான். இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை அவங்க தொடர்ந்து மக்கள் 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 அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் செயல்படுறாங்க. நீங்க அந்த வீடியோஸ்ல வரதும் அவங்க காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க அம்மா இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கன்வின்ஸ் பண்ணா தயவு செய்து நீங்க கன்வின்ஸ் ஆகாதீங்க. உங்களோட ஓட்டு ரொம்ப 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 முக்கியம். 2026 எலெக்ஷன்ல உங்களோட எல்லாரோட ஆதரவும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நல்ல வாய்ப்பு கொடுத்த பகுதி